வணக்கம் சொந்தங்களே. தினமொரு மூலிகை பகுதியில் இன்றைக்கி சிங்கவல்லி இலையை தான் பார்க்க போகிறோம். அது என்ன சிங்கவல்லின்னு பார்க்குறீங்களா? தூதுவளை, தூதுவேலை, தூதுவல்லம் அப்படின்னு சொல்லப்படுகிற தூதுவளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனோட இன்னொரு பேர் தான் சிங்கவல்லி இலை. இது சிறிய முட்களோடு இருக்கும். நீல கலரில் பூ பூக்கும். அரிய வகை தூதுவளையில் வெள்ளை கலரில் பூ பூக்கும். அது இப்போலாம் எங்கேயும் கிடைக்கிறதில்ல. பர்பிள் கலர் பூ தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதனோட பழங்கள் சின்ன சுண்டைக்காய் மாதிரி இருக்கும், ரெட் கலரில் நல்லா. இது கசப்பு தன்மை கொண்ட கீரை. இதை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சளி, இருமல், ஆஸ்துமா, நாள்பட்ட சுவாச கோளாறுகள், செரிமான பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடியது. சளின்ற ஒரு பிரச்சனையவே டோட்டலாக அழிக்கக்கூடியது. இதில் இலைகளில் சின்ன சின்ன முற்கள் இருக்கும். அந்த முற்கள் நச்சுத்தன்மை உடையதுனால அந்த முள்ளை நீக்கிட்டு எண்ணெயில் வதக்கி இல்லை நெய்யில் வதக்கி நம்ம நாள்பட்ட காய்ச்சல், குளிர் இதெல்லாம் இருந்ததுன்னா, அதிகமான குளிர் காய்ச்சல் இருந்ததுன்னா இதை நெய்யில் வதக்கி சாப்பிட்டோன்னா விரைவில் குணமாகும். தூதுவளை நல்ல குரல் வளத்தை தரும். நம்ம சினிமா பாட்டு கூட கேள்விப்பட்டிருக்கோம், கேட்டிருக்கோம். தூதுவளை இலை அரைச்சி அப்படின்னு. தூதுவளை தொண்டையை நல்லா சரி பண்ணக்கூடியது. மூச்சு, சுவாசத்தை எல்லாம் சரி பண்ணக்கூடியது. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இதை வேறு எப்படிலாம் பயன்படுத்தலாம், எப்போயுமே பயன்படுத்தணும் அப்படின்னா, இதை நிழலில் உணர்த்தியும் அப்படியே நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதை பொடியாக யூஸ் பண்ணலாம். இல்லை சட்னியில், சாம்பாரில் எல்லாத்துலேயுமே சேர்க்கலாம். இன்று பிறந்தநாள் காணும், திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.